ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா பன்னீர் டிக்கா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சுலபமாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போது நம்ம குடமிளகாவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். க்யூப் சைஸில் அழகாக கட் பண்ணி எடுத்துருக்குங்க. விதையெல்லாம் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பன்னீரை க்யூப் சைஸில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஆனியனையும் 2 கார்னர் எட்ஜஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு க்யூப் சைஸில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போது நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மசாலா எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, வெங்காயம், பன்னீர், இப்போது மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா பன்னீரில் ஊறி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி குச்சி எடுத்து இப்போது குடமிளகா, ஆனியன், பன்னீர், குடமிளகா, ஆனியன், பன்னீர் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. நம்மக்கிட்ட இந்த மாதிரி குச்சி இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம தோசை கல்லில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு மசாலாலாம் நல்லா அதில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை 1 பை 1 சேர்த்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தவாலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுவையான பன்னீர் டிக்கா ரெடி.